நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சிபி ப்ளஸ் ஐபி கேமராவை எப்படி நம்ம தேர்ட் பார்ட்டி எண்ணில் ஆட் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆன்லைன் வழியா, ஓகேவா? அது ஆன்லைஃப்லேயே எப்படி ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் மெயினாகவே. ஆக்சுவலி இது வந்து ஒரு சின்ன ஸ்னாப்ஷாட். ஆன்லைஃப்ங்கிறது ஒரு காமன் ப்ரோட்டோகால். அதில் வந்து பிராண்ட் ஏ வந்து எப்படி பிராண்ட் பியில் ஆட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இந்த தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஐபி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐபி ஃபைண்ட் டூல் இருக்குது. இதுதான் இந்த டூல் ஐபி ஃபைண்டர், சி ப்ளஸ் ஐபி ஃபைண்டர் வெப்சைட்லேயே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட இதுதான் ஐபி அட்ரஸ். இன்ஸ்லைஸ் ஆகாமல் இருக்கு இல்லையா? இது 6 மெகாபிக்சல் கேமரா. இன்ஸ்லைஸ் ஆகாமல் இருக்குது. நான் எப்படி இன்ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். ஃபஸ்ட்டு வந்து கேமரா வெப் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணணும், ஓகேவா? கேமரா வெப் ப்ரௌசரில் வந்து 18.1c.1.93 இது ஓப்பன் பண்ணிங்கன்னா HTTPSல ஓப்பன் ஆகும். அதாவது STQC செக்யூரிட்டி ப்ராடக்ட் வழியாக ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது இப்படி வந்தோடனே அட்வான்ஸ் இல்லை, கண்டினியூ டு இந்த வைப் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். கேமராவோட பேஜ் வந்து வெப் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ப்ரீவியஸாக வந்து HTTPயில் இருக்கும், பட் STQC வந்து HTTPSல தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஆன்லைஃபில் ஆட் பண்ணுறா இருந்தால் HTTPக்குள்ளே தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இப்படி எனேபிள் பண்ண போகிறது பார்க்க போகிறோம் மெயினாக இந்த இது வந்து 6 மெகாபிக்சல், சி ப்ளஸில் 6 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சலுக்கு இனிமேல் வர கேமராஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ரீஜியன் வந்து இந்தியா செட் பண்ணுங்கள். ரீஜியன் வந்து இந்தியா. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. டைமிங் வந்து ஐபி டைம் சிங்க் பண்ணுங்க, ஓகேவா? இங்கே டேட் இருக்கணும், ப்ளஸ் 5:30 டைம் ஜோன் இருக்கணும். டேட்டு டைம் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க, இல்லாட்டி சிங்க் பிசி கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து ஒரு கேப்ஸு, ஸ்மால் லெட்டர்ஸு, ஒரு சூப்பர் கேரக்டரு வித் நம்பர்ஸோடு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்போ STQCங்கிறதுனால இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். இமெயில் ஐடி கொடுக்காம பண்ணவே முடியாது. ஸோ அதனால் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. செக்யூரிட்டி கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க, கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ அடுத்து இன்ஸ்டலேஷன் சர்வர் வருது, இதையும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஆட்டோ அப்டேட்ஸ் கேட்கும், அதையும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஆட்டோ அப்டேட்ஸ் வேணால் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து இப்போ தான் நீங்கள் கேமரா செட் பண்ணி வெப் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண போகிறோம். யூசர் நேம் அட்மின்னு நான் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பாஸ்வேர்டு நம்ம போட்டு வச்சுக்கணும். அதை வந்து ஸோ லாகின் கொடுங்க. ஸோ லாகின் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா? செட்டிங்ஸ் ஐக்கான், இந்த செட்டிங்ஸ் ஐக்கான் உங்களுக்கு காட்டும். செட்டிங்ஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கோட் செட்டிங்ஸில் வந்து இப்போ வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி என்விஎல் ஆட் பண்ணுறதுனால அது வந்து ரொம்ப பழைய என்விஆர் இருந்தால் H.264 தான் ஆட் ஆகும். புதுசாக லேட்டஸ்ட் என்விஆர் இப்போ 1 இயர் 2 இயர்ஸ் பண்ணி வாங்கினா H.265 டிஃபால்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் H.265லேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 இயர்ஸு இல்லைன்னா 10 இயர்ஸ் அந்த மாதிரி என்விஆர்ஸ்லாம் H.264 ஆட் ஆகும். அப்போ நீங்கள் மாற்றிக்கணும், H.264க்கு மாற்றிக்கணும், ஓகேவா? சேம் இந்த பிட்ரேட்டில் எல்லாமே இது டிஃபால்ட்டாக நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஆடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைஃபில் ஆட் பண்ணும்போது லைவ் வியூ பிளேபேக் வந்து எப்பயுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஆடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்கலாக செக் பண்ணால் மட்டும் தான் உண்டு, இல்லாட்டி கிடையாது, ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கி செக் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ ஒரு சில பிராண்டில் ஆடியோ ஒர்க் ஆகும், ஒரு சில பிராண்டில் ஆடியோ ஒர்க்கே ஆகாது. ஆனால் கேமரா வியூ வந்து லைவில் வரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் லைவில் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வாங்கி செக் பண்ணுறது தான் பெட்டராகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி செட்டிங்ஸ்குள்ளே தான் போகணும். செட்டிங்ஸ்குள்ளே வந்து இப்போ நம்ம கேமரா பார்த்தாச்சு, ஆடியோ எனேபிள் பண்ணியாச்சு. நெட்வொர்க் செட்டிங்ஸ்குள்ளே நெட்வொர்க் வந்து ஐபி வந்து எப்போயுமே ஸ்டாட்டிக் ஐபியில் தான் இருக்கணும், டைனமிக் ஐபியில் இருக்கவே கூடாது. ஸோ ஸ்டாட்டிக் ஐபி என்ன ஐபி இருக்கோ நீங்கள் இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் மாற்றிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி நீங்கள் டிஃபால்ட்டாக இந்த ஐபி ஃப்ரீனால எடுத்துக்கிட்டேன். இல்லை நான் ஐபி சீரிஸ் மாற்றினாலும் இது வழியாக நீங்கள் மாற்றிட்டு அப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தா சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட்ஃபார்ம் அக்சஸ் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? இதில் வந்து ஆன் இஃப் லாகின் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணணும். இது எதுக்கு ஆஃப் பண்ணணும்னா வந்து இது ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு ட்ரிப் வெரிஃபை பண்ணி வரனால கேமரா சம்டைம் டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து வெரிஃபிகேஷன் வந்து நம்ம ஆஃப் பண்ணுறோம். எவ்ரி டைம் வந்து ஆன்லைன் வெரிஃபிகேஷன் வந்து எப்பயுமே ஆன்லதுக்காக தான் நம்ம வந்து இது ஆஃப் பண்ணி வைக்கிறோம். லாகின் வெரிஃபிகேஷன் எப்பவுமே ஆஃப் பண்ணி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆன் இஃப் ஆன்லேயே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேசிக் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் இஃப் எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். டிஃபால்ட்டாக எனேபிள் தான் இருக்கும், பட் ஆனால் இருந்தாலும் ஃபிசிக்கலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு லைவ் வியூவிங் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதான் ஹோம் சிம்பிள். இந்த ஹோம் சிம்பிள் அது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் வைக்கல. இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நிற்கும். இதில் வந்து கீழே வந்து
பிளிக்கின்ஸ் இல்லையா, இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சைடில் க்ளோஸ் இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறது எட்ஜில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வியூ, கேமரா, ஈவெண்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் இந்த ரெண்டாவது புள்ளிக்கு கிளிக் பண்ணுங்கள். இதில் செக்யூரிட்டி, இந்த செக்யூரிட்டி எனேபிள் பண்ணுங்கள். இந்த செக்யூரிட்டி எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் ஏவிஐ என்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, ஏவி என்கிரிப்ஷனில் வந்து RTASP ஓவர் TLS டிசேபிள் பண்ணிக்கணும். இது அப்ளை கொடுங்க. ஓகேவா? இது அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் வந்து சிஸ்டம் சர்வீஸில் HTTPS இருக்கு இல்லையா, இதையும் வந்து டிசேபிள் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆன்விஃபில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் HTTPS டிசேபிள் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் ப்ரௌசரில் வந்து HTTP ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமத்தில் வந்து நீங்கள் வேறு இனிமேல் செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து. ஸோ இது என்ன எப்படின்னா ரீபூட் ஆகிட்டு வர மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும். இது வந்து இப்போ நம்ம IP ஸ்டாட்டிக்கில் வச்சனால இது உங்களுக்கு வந்து இப்போ டிஃபால்ட்டாக வந்து இப்போ இந்த இடத்துல HTTP ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் திருப்பி நம்ம பாஸ்வேர்ட் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து கேமராக்கு வீடியோ செட் பண்ணியாச்சு, ஆடியோ எனேபிள் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நெட்வொர்க் செட்டிங்ஸில் வந்து பிளாட்ஃபார்ம் அக்சஸ் டிசேபிள் பண்ணியாச்சு. அப்புறம் பேசிக் சர்வீஸில் ஆன்விஃப் எனேபிள் பண்ணியாச்சு. செக்யூரிட்டியில் வந்து RTSP ஓவர் TLS வந்து டிசேபிள் பண்ணியாச்சு. HTTPS டிசேபிள் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து திருப்பி செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு சிஸ்டமில் அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா ஆன்விஃப் யூசர் சொல்லி காட்டும். இதில் ஆடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து யூசர் நேம் வந்து டெஸ்ட்டு கொடுங்க. பாஸ்வேர்டு வந்து admin@123 கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்தனால நான் சொல்கிறேன். நான் இந்த பாஸ்வேர்டு நீங்கள் தான் கொடுக்கணும். இது ஆன்விஃப்னு கொடுக்குற யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கலாம். எனி பாஸ்வேர்ட்னா இப்போ டிஃபால்ட் பாஸ்வேர்டு கொடுக்காங்க. எனி பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கேமராக்கு ஆன்விஃப் எனேபிள் பண்ணியாச்சு. தேர்ட் பார்ட்டி நீங்கள் எனி என்விஆர் எப்படி ஆட் பண்ணுறதுனா, இப்போ என் கையில் வந்து TP லிங்க் என்விஆர் இருக்குது. ஸோ நான் அதில் தான் ஆட் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேவா? இதே மாதிரி எனி பிராண்ட் என்விஆருமே நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வச்சுக்க முடியும். ஓகேவா? லாகின், இப்போ நான் வந்து என்விஆர் லாகின் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இதில் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே உங்களுக்கு வந்து நீங்கள் IP சர்ச் பண்ணாவே உங்களுக்கு இதில் IP சர்ச் பண்ணவே காட்டும். என்னென்ன ஐபின்னு ஃபுல்லாகவே காட்டும். இந்த காட்டுது இல்லையா? பட் ஆனால் நான் வந்து மேனுவல் ஆட் பண்ணி காட்டுறேன். நான் ஆட் மேனுவல். ஏன்னா வந்து எதுக்கு மேனுவல் ஆட் பண்ணுறேன்னா, இப்போ சில டைம் வந்து ஆட் பண்ணும்போது என்விஆர் பாஸ்வேர்டு கேமரா பாஸ்வேர்டு மிஸ்மேட்ச் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து சில டைம் வந்து லாகின் எரர் பாஸ்வேர்டு மெசேஜ் காட்டும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து மேனுவல் ஆட் பண்ணுறேன். ப்ரோட்டோக்கால் வந்து ஆன்விஃபில் இருக்கணும். IP அட்ரஸ் வந்து இங்கே 93ன்னு கொடுங்க. மேனேஜ்மெண்ட் போர்ட் வந்து 80. ஏன்னா நம்ம வந்து HTTP போர்ட் வழி தான் ஆட் பண்ணுறோம். யூசர் நேம் வந்து டெஸ்ட். பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு ஆன்விஃப்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோமே அந்த பாஸ்வேர்டு கொடுத்து கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னாவே இங்கே உங்களுக்கு இது கனெக்டட்னு காட்டும். கனெக்டட்னு காட்டுதா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் லைவ் வியூவில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் லைவ் வியூவில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் வியூ உங்களுக்கு ஃபுல்லாகவே வரும். உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் லைவ் வியூ பார்க்குறீங்க இல்லையா? இது லைவ் வியூ பார்க்குறோம். இப்போ நான் கேமராவை எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணால் கேமராவில் வாய்ஸ் கேட்குதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்ம ஆன்விஃபிலே ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.